அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப வகுப்பில் தொடர்ந்தும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இணைந்து கொள்வதற்கு மிக்க நன்றி. பல்வேறு இடங்களில் இருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். நமது தொடர் வகுப்புகள் 20 வகுப்புகளில் நாம் சகஜ யோகா அடிப்படையான அறிவு அனைத்தும் ஆரம்ப வகுப்பு மூலம் கற்றுத்தருவோம். 20 வகுப்பு, அதாவது ஏறத்தாழ 10 வாரங்கள், அதிகபட்சம் 3 மாதத்தில் ஆரம்ப வகுப்புகள் முடிந்துவிடும். அதில் நீங்கள் சகஜ யோக அடிப்படை பற்றி முக்கியமான அனைத்து அறிவுகள், தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஒரு 20 வகுப்புக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி தயவு செய்து மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள். தவற விடுபவர்களுக்கு நாம் யூடியூப் ரெக்கார்டிங் வாட்ஸ்அப் வழியாக தொடர்ந்து அனுப்பி வைப்போம். நீங்கள் யாராவது எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இன்னும் இணையவில்லை என்றால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் பெயர், இடம் இந்த ஜூம் சாட் வழியாக அல்லது ஃபேஸ்புக்கில் இணைந்திருப்பவர்கள் ஃபேஸ்புக் கமெண்ட் வழியாக தரலாம். எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இன்றைய வகுப்பு இப்போது நாம் ஆரம்பிக்கலாம். நன்றி. அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கங்கள். இன்றைய வகுப்பை நாம் தாமதிக்காது ஆரம்பிப்போம். புதிதாக யாரும் இணைந்திருந்தால் உங்களுடைய பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர் தந்தால் நாம் உங்களை எமது வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துக் கொள்ளலாம். கடந்த வகுப்பில் நாம் 3 நாடிகளை பற்றிய மேலதிக விவரங்கள் மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்பு அறிமுகம் செய்தோம். இன்று உங்களை உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக வரும்படி நாம் கேட்டிருந்தோம். அனைவரும் தயாராக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மற்றும் வீடுகளில் நீங்கள் செய்து பார்த்திருந்தால் இந்த தியான முடிவில் உங்களுடைய அனுபவங்கள் அல்லது கேள்விகள் எதுவும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உப்பு நீர் எமது நாடிகளின் அதீத செயல்பாடுகளை தணித்து ஆறுதல் படுத்தி அமைதிப்படுத்துகின்றது. அதனால் எமது மனம் மிகுந்த ஆழமான அமைதியை அடைய ஏதுவாக இருக்கிறது. அதாவது இட் ரிலாக்ஸஸ், எங்களை மிகவும் ஆறுதல் அடைய செய்கின்றது. இன்று நாம் 7 சக்தி மையங்கள் பற்றிய ஆரம்ப விளக்கங்களை நாம் பார்ப்போம். அது நமக்கு தியானத்தை கொண்டு செல்ல உதவியாக இருக்கும். 3 நாடிகள் பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். இடது நாடி பாதிப்புகள், வலது நாடி பாதிப்புகள், அவற்றின் அறிகுறிகள், அவற்றை நாம் எமக்குள் உள்ளாய்வு செய்து நாம் அடையாளம் கண்டு கொள்ளும் போது அவற்றிலிருந்து நாம் விடுபட ஏதுவாக இருக்கின்றது. அவற்றை நாம் சமநிலை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
அதுபோல் எமது சக்கரங்களையும் நாம் அறிய ஆரம்பிக்கும் போது நாம் எம்மை உணர ஆரம்பிப்போம். இந்த 7 சக்கரங்களும் சக்தி மையங்களும் நற்பண்புகளுக்கு காரணமாக இருக்கின்றது. நற்பண்புகளை எமக்குள் வெளிவிடுகின்றது, எமக்குள் உருவாக்குகின்றது, அதாவது காரணமாகின்றது. எனவே நாம் அவற்றை அறிந்து கொள்ளும் போது, எமது விழிப்புணர்வுக்கு நாம் கொண்டு வரும் போது சக்கரங்கள் சமநிலை அடைய ஆரம்பிக்கின்றது. எனவே எமது ஆளுமையில் மாற்றங்கள் தானாக நிகழ ஆரம்பிக்கின்றது. புதிர் சுத்திகரிப்புக்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நாம் சமநிலை செய்யும் போது உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து கொள்ளலாம். எனவே தயாராக வைத்திருங்கள். இப்பொழுது அனைவரும் இலகுவாக அமர்ந்து கொள்ளுங்கள். உடல் மனம் இரண்டும் இலகுவாக அமர்ந்து கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் நன்றாக திறந்து எமது மடியில் நாம் வைத்துக் கொள்வோம். எமது கவனம் உள்முகமாக கொண்டு வரப்பட வேண்டும். இவ்வளவு காலமும் வெளியில் அலைந்து திரிந்த கவனம் இப்பொழுது உள்முகமாக எமக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். எமது கவனத்தை தலை உச்சிக்குழியில் வைத்து, உச்சிக்குழி என்பது இந்த ஃபொன்டேனல் போன் ஏரியா, அந்த இடம் சிறு குழந்தைகள், பிறந்த குழந்தைகளில் மிகவும் மென்மையாக துடித்தபடி இருக்கும் அந்த பகுதியை, அதுவே எமது உச்சிக்குழி பகுதியாகும். அதில் நாம் கவனத்தை வைப்போம். அது உண்மையில் எமது இடது இருதயத்தை பிரதிபலிக்கின்றது, இடது இருதயத்தின் பீடமாகும். ஏனென்றால் எமது இடது இருதயத்திலேயே ஆத்மா இருக்கின்றது. எனவே அது ஆத்மாவின் இருப்பிடமாகும். எனவே நாம் கவனத்தை எமது ஆத்மாவில் வைக்கின்றோம். அங்கு வைத்த பின்பு மெதுவாக உள்முகமாக எமது முள்ளந்தண்டு வழியாக, நடுநாடி வழியாக எமது உள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு கவனத்தை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றதா என்று பாருங்கள். அதாவது நீங்கள் தலை உச்சிக்குழியில் இருந்து கொண்டு நடு முள்ளந்தண்டு வழியாக கவனத்தை கவனிப்பது மட்டுமே. அந்த நடு முள்ளந்தண்டை நீங்கள் கவனியுங்கள். அது ஒரு குழாய் போல் இருப்பதை கவனியுங்கள். மற்றும் சுவாசம் முழுமையாக அதனூடாக நடைபெறுவதை காணலாம். கவனத்தை முழுமையாக வைக்கும் போது அந்த உணர்வு நமக்கு ஏற்படுகின்றது, சுவாசம் முள்ளந்தண்டு வழியாக நடைபெறுவதை. கஷ்டம் ஒன்றும் தேவையில்லை. இந்த இது பயிற்சி மூலம் நாளாந்தம் மெதுவாக நீங்கள் அந்த நிலைக்கு செல்லலாம். எனவே முடிந்த அளவு இலகுவாக மனம் உடலை வைத்து அவதானியுங்கள். இங்கு நாம் அவதானிப்பது மட்டுமே. ரெண்டு மூன்று தடவை நன்றாக ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவோம். அவ்வாறு மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடும் பொழுது நமது சுழுமுனை நாடி, நடுநாடியை கவனிப்போம். சாரமூடாக மூச்சை உள்ளிழுத்து, உச்சிக்குழி வழியாக மூச்சை உள்ளிழுத்து
முள்ளந்தண்டு அடிப்பாகம், மூல ஆதாரம், சக்தி மையம் அதுவரை செல்வோம். பின்பு அங்கிருந்து காற்றை வெளிவிடுவோம் சஹஸ்ராரம் வழியாக. இந்நிலையில் எமது கவனம் மிகவும் முக்கியம். முதலில் பொறுமை அவசியம். மனதில் எண்ணங்கள் இருக்கலாம், கவலைகள், பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவானாலும் அவற்றை நாம் இப்பொழுது தள்ளி வைத்து விடுவோம் அல்லது பொறுமையோடு இருப்போம். பிரச்சனைகள் இருக்கின்றது, கவலைகள் இருக்கின்றது, எண்ணங்கள் வருகின்றது. அவை வரட்டும், நாம் பொறுமையாக இருப்போம். மன அமைதி எமது மனதையும் உடலையும் ஆறுதல் படுத்துவோம். மனதில் எந்த ஒரு எதிர்வினையும் புரியாது. எமது எண்ணங்களுக்கோ கவலைகளுக்கோ பிரச்சனைகளுக்கோ அவற்றை கண்டு பயப்படாது, அவற்றோடு போராடாது, எதிர்வினை புரியாது. நாம் அவற்றை பார்ப்போம். அவற்றை மெதுவாக விட்டுவிடுவோம். விட்டு நமது கவனத்தை நமக்குள் கொண்டு வருவோம். இந்த எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகளை விட அதியுன்னதமான அனுபவங்கள் எமக்குள், எமது ஆத்மா மூலமாக எமக்கு இருக்கின்றது. எனவே நாம் பொறுமையோடு எமது கவனத்தை உள்முகமாக கொண்டு வரும். இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். வீடியோ மூலமாக நாம் பார்ப்போம். வீடியோ மூலமாக பார்த்து நாம் அதை செய்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7.
இப்பொழுது சிறிது நேரம் எமது தலை உச்சிக்குழி இரு கைகளை அவதானிப்போம். எமது மனதில் எண்ணங்கள் இருக்கின்றதா, கவலைகள் இருக்கின்றதா, பிரச்சனைகள் இருக்கின்றதா? எமது தியான நிலைக்கு, அந்த அமைதி நிலைக்கு செல்வதற்கு தடையாக இருப்பவை எவை? இந்த எண்ணங்கள் எமது கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தை பற்றியவை. கடந்த காலம் முடிந்த ஒன்று, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. இப்பொழுது நாம் சரியாக இருப்போமாயின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்ற முடியும். மற்றும் இந்த எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் நாம் அவற்றை பார்த்து பயப்படலாம் அல்லது எதிர்வினை புரியலாம். அவற்றிற்கு நாம் எது செய்தாலும் அவை கடந்து போகக்கூடிய ஒன்று. எனவே அவற்றில் கவனத்தை வைக்காது பொறுமையோடு தமது முழு கவனத்தையும் தலையுச்சி குழியில் வைத்து உள்முகமாக கொண்டு வருவோம். அந்த அமைதியை நாம் அமைதி நிலை வருகின்றதா என்று பார்ப்போம். சுழுமுனை நாடி வழியாக சுவாசம் இந்த அமைதி நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரையை நாம் கேட்போம். 5 நிமிடம். அதை கேட்ட பின்பு நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து சமநிலை செய்து கொள்வோம். மாதாஜியின் இந்த உரை எமது இடது நாடி வலது நாடியின் சுத்திகரிப்பு, உப்பு நீர் சுத்திகரிப்பு பற்றிய உரை மற்றும் அமைதி நிலைக்கு, தியான நிலைக்கு செல்வதன் முக்கியத்துவம், இவற்றை நாம் கேட்போம். தமிழில் சப்டைட்டில் இருக்கின்றது. But first and foremost thing is to meditate and to raise your kumari. Meditation is the only way you can grow. There's no other way out. Because when you meditate, you are in silence. You are in thoughtless awareness. Then the growth of awareness takes place. Then it opens out. But if you are thinking, supposing there's a lake and the lake is completely in a turmoil, nothing can grow. But supposing it is silent, then lotuses can grow, anything can grow in it. In the same way, if your mind is agitated and your growth is not yet fully expressing itself, then it's such a vicious circle that you are agitated and your growth is hindered. Again, you are agitated, your growth is hindered. So the best way is to take to meditation. When you take to meditation, this turmoil will settle down. And when it will settle down, your growth will take place. After meditation, you will feel definitely that you have come out very well. You have grown very well. But for that, one has to be very honest. You cannot force people to be honest. That's one thing you can't do. You have to be honest to yourself. You are not to be hypocrite.
You have to see for yourself that whatever you are doing is for your benevolence, is for your good, and that you have to do it because it is good for you to begin with, and then for the good of the humanity. You are doing for the good of the humanity. See, you find yourself that your right side is hot. What you do is to put your right side towards the photograph and left side up towards the ether. The ether takes away the heat. But what actually happens is that your right side gets the vibration and the heat is pushed towards your left and passes out into the ether. Now this heat comes from too much futuristic living. Those people who are too much futuristic, they have too much heat. And too much heat has to go away. And when this heat starts going away, then you are amazed how it works. For that, there are various things we have to use, but mainly for right-sided people, they should not use any light at all. They should not sit in the sun. They should sit in the moonlight. They should read some poetry. They should not tie up watches. They should not look at time. They should allow the time to pass, and they should just become very sort of emotional people. They should sing songs of bhakti. They should not do Hatha Yoga. There's so many things they should not do if they are right-sided. You'll be surprised how people have been helped through this kind of a treatment which treats one side of your being. The left-hand side people are the people, as you know, are the ones who are docile, who bear up lots of things from others and cry and weep and all the time, are on the loser's end. Such people have problems also because all their organs are lethargic and they have problems of a lethargic heart, lethargic liver, lethargic intestines. Everything becomes very lethargic. All these left side things can be cured. Plus they might have some sort of a bada in them, in the sense they are possessed by someone. Of course, some of them are possessed by right side also. Not that only the left side is possessed, but from the right side also they are possessed. And left-sided possessions are of a peculiar type because they give you pain in the body. You get pains in the body. A right-sided person doesn't get any pain himself. He gives pain to others. He's very sarcastic, he's very aggressive. He troubles others. But the left-sided people have pains themselves. They get pain here and a pain there and pain here. So left side is to be cleared, as you know very well, through the light. Light is put before the photograph, left hand towards the photograph, right hand on the Mother Earth. So the left hand gets the light and the light passes through, and the negativity of the left side passes through the right hand, and the right hand is on the Mother Earth. The Mother Earth is the one who sucks in all these negative forces of the left hand side. So these are the two sides which we clear. But once you have cleared these two sides, then you can use the photograph. Sit with your both the hands towards the photograph and put both the feet in the water, a little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. You don't have to do anything in an extreme manner. சாயோகாவில் நாம் எதுவும் தீவிரமாக பயிற்சி செய்ய தேவையில்லை. மிக எளிமையான பயிற்சிகள். ஏனென்றால் இது ஒரு உயிர் உள்ள நிகழ்வு. ஆத்ம முன்னேற்றம் என்பது
ஒரு உயிர் உள்ள நிகழ்வு. ஒரு வித்து முளைத்து பெரிய மரமாகுதல் உயிருள்ள நிகழ்வாகும். ஒரு சிறு குழந்தை வளர்ந்து பெரியவனாக வளர்தல் உயிருள்ள நிகழ்வு. அதுபோலவே ஆத்ம முன்னேற்றமும் தானாக நடைபெறும் ஒரு உயிருள்ள நிகழ்வு. இயற்கையானது, எளிமையானது. எந்த விதமான தீவிரமான பயிற்சிகளோ மனக்கட்டுப்பாடுகளோ உடல் பயிற்சிகளோ தேவையில்லை. மிக எளிமையான பயிற்சிகள். எமது உடல் 5 தனிமங்களால், பஞ்சபூதங்களால் ஆனது. நாம் அவற்றை வைத்தே எம்மை சமநிலை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது நாம் எம்மை சமநிலை செய்வோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களை பற்றி சிறிது தெரிந்திருக்கும். நீங்கள் இடது நாடியில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கின்றதா அல்லது வலது நாடியில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கின்றதா? ஸ்ரீமதிஜி சொன்னது போல் வலது நாடி பாதிப்புள்ளவர்கள் அக்ரெசிவ், அதாவது ஆணவம், அகங்காரம் கொண்ட ஒரு நபர். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, மற்றவர்களுக்கு அதிகாரம் காட்டுவது, அந்த மாதிரியான குணம். எதிர்காலத்தை பற்றிய அதீத சிந்தனைகள், லட்சியம் கொண்ட நபர். வலது நாடி அதற்கு எதிர்மாறானது. மனசோர்வடைந்தவர்கள், கடந்த காலத்தில் வாழ்பவர்கள், அந்த தாக்கங்களில் இருந்து விடுபட முடியாது அழுது புலம்புபவர்கள். மற்றவர்கள் அவர்களை இலகுவாக அடக்கி விடலாம், மற்றவர்கள் அடிமைப்படுத்தி விடலாம். அந்த மாதிரியான நிலை இடது நாடி. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை உள்ளாய்வு செய்து அந்தந்த நாடிகளில் நாம் கவனத்தை செலுத்துவோம். இந்த உப்பு நீர் தத்துவம், இப்பொழுது நீங்கள் ஒரு கையால் 2 பிடி உப்பை நீங்கள் அதற்குள் போடலாம். தண்ணீரில் போட்டு நாம் எமது கால்களை அந்த நீரில் வைப்போம். 2 கால்களையும் நீரில் வைப்போம். இப்பொழுது நமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். இடது நாடி பாதிப்புகள் கூட்டாக செய்யும் போது அனைவரும் செய்வோம். ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவர் கூட்டாக உதவி புரிய முடியும். இது கூட்டாக நடைபெறும் சுத்திகரிப்பு. இப்பொழுது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவதால் இடது கை மடியில் நன்றாக திறந்திருக்கட்டும். வலது கை பூமியில் நாம் வைப்போம். நீங்கள் நாற்காலியில் இருந்தால் வலது கையை பூமியை நோக்கி தொங்க விடுங்கள். உங்களுடைய 5 விரல் நுனிகளும் பூமியை நோக்கி இருக்குமாறு வைத்தால் போதுமானது. இப்பொழுது நாம் ஒரு பிரார்த்தனை. ஏனென்றால் நாம் எமது சுதந்திரத்தில் நாம் எமது தூய்மையை கேட்க வேண்டும். எனவே இங்கு நாம் கேட்போம். குண்டலினி தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால வாழ்வினால் ஏற்பட்ட மனத்தாக்கங்கள், அதனால் எனக்குள் இருக்கும் மன சோர்வு, மனக்கட்டுப்பாடுகள், கவலைகள், தேவையற்ற சிந்தனைகள்,
எனது மமகாரம் அனைத்தையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். இடது நாடியில் இயங்கும் சக்தி இச்சா சக்தி. இந்த இச்சா சக்தி தூய விருப்பத்துக்கான சக்தி. தாயே, எனது இடது நாடியில் இச்சா சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி எனக்குள் தூய விருப்பத்தை மட்டும் நிலைநாட்டுங்கள். தூய விருப்பம் நான் ஒரு ஆத்ம ஆளுமையாக வர வேண்டும் என்பதே. அந்த மாற்றத்தில், அந்த தூய விருப்பத்தில் எமது நல்வாழ்வுக்கான அனைத்து தேவைகளின் விருப்பங்களும் பூர்த்தியாக திறன் அதில் அடங்கியுள்ளது. எனவே நாம் ஒன்றை மட்டும் கேட்போம். கேட்ட பின்பு நாம் குண்டலினி அன்னையை வேலை செய்ய விட்டு விடுவோம். கவனம் தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நமது இடது கை 5 விரல்களையும் அவதானிப்போம். உள்ளங்கையை அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் எனது ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே எனது அடையாளம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தி, என்னை படைத்த தெய்வீக சக்தியின் பிரதிபலிப்பே, ஒரு அங்கமே நான். அதுவே எனது அடையாளம், தூய ஆத்மா. எனது ஆத்மாக்கு எதிரான அனைத்தையும் என்னிடமிருந்து விலக்கி விடுங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். வலது நாடி சுத்திகரிப்பை செய்வோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. வலது நாடி நமது எதிர்காலம், வாழ்வோடு தொடர்புடையது மற்றும் உடல் மன செயல்பாடுகளுக்கான சக்தி. எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், கவலைகள், அதனால் நாம் திட்டமிடுகின்றோம், அதீதமாக திட்டமிடுகின்றோம், பிரயாசைப்படுகின்றோம். அதனால் எமது உடல் மன தொழில்பாடுகள் எல்லை மீறுகின்றது. நாம் வலது நாடி பாதிப்புக்குள்ளாகின்றோம். சமநிலை இழக்கின்றது, உடல் வெப்பம் அதிகரிக்கின்றது. இதனால் எமது ஈரலின் தொழிற்பாடு பாதிக்கப்படுகின்றது. எனவே நாம் இங்கு கேட்போம், தாயே, எனது வலது நாடியில்
இருக்கும் அனைத்து பாதிப்புகள், மேலதிக வெப்பங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து வெளியேற்றி எனது வலது நாடியை ஆறுதல் படுத்தி தாருங்கள். எனது மன உடல் செயல்பாடுகளை தணியச் செய்யுங்கள். நமது வலது நாடியில் இயங்கும் சக்தி கிரியா சக்தி. நமது உடல் மன தொழிற்பாடுக்கான சக்தி. எனது கிரியா சக்தியை தூய்மைப்படுத்தி எனது மனம் உடல் தொழிற்பாடுகளை தூய்மையடைய செய்யுங்கள். எனக்கு தூய்மையான கவனத்தை தந்தருளுங்கள். கவனத்தில் முழுமையான தூய்மை. எனது அகங்காரத்தை முழுமையாக அகற்றிவிடுங்கள். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீக சக்தியே செய்கின்றது. இந்நிலையில் எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து எமது வலது கை 5 விரல்களையும் அவதானிப்போம். மற்றும் வலது உள்ளம் கையையும் நாம் அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது ஆத்ம விழிப்புணர்வுக்கு பின்பு எனது கவனம் முழுவதும் நான் ஒரு தூய ஆத்மா என்ற விழிப்புணர்வு கிடைக்கப் பெற்றேன். எனது கவனத்தை மேலும் மேலும் அறிவூட்டி தூய்மைப்படுத்தி தாருங்கள். தூய தெய்வீக ஞானத்தால் எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த அறிவூட்டப்பட்ட கவனத்தால் எனது மனதும் மன தொழிற்பாடும் உடல் தொழிற்பாடும் அமைதி அடைய செய்யுங்கள். இப்பொழுது நாம் கேட்போம், உமது கவனம் எங்கிருக்கின்றது? எனது சுவாசம் அமைதியாக கவனத்தோடு ஒன்றாகி நடைபெறுகின்றதா? சுழுமுனை நாடி வழியாக அமைதியாக நடைபெறுகின்றன. இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். எமது நடு நாடி ஆத்ம முன்னேற்றத்துக்கான பாதை. இந்த ஆத்ம முன்னேற்றம் என்பது எமது எண்ணத்திலும் செயலிலும் நாம் தூய்மை அடைவது. வேண்டாத எண்ணங்கள் எம்மை விட்டு விலகி தூய்மையான ஆத்ம எண்ணங்கள் மட்டுமே எமக்குள் தானாக வர ஆரம்பித்தல். உடல் தொழிற்பாடுகள், தேவையற்ற உடல் செயல்பாடுகள் அனைத்தும்
தனிந்து தூய்மையான செயல்கள் மட்டும். குண்டலினி தாயே, எனது விருப்பத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த தியானத்தில் நான் முன்னேற வேணும் என்ற என்னுடைய தூய விருப்பம், அதில் நேர்மையை தாருங்கள் எனக்கு. நான் நேர்மையாக திறந்த இருதயத்தோடு இந்த முன்னேற்றத்தில், இந்த தியானத்தில் முன்னேறி செல்ல எனக்கு அருள் புரியுங்கள். வேண்டாத உலக விஷயங்களை முழுமையாக தவிர்க்க எனக்கு அருள் புரியுங்கள். ஆத்மாக்கு எதிரான அனைத்தையும் விட்டுவிட எனக்கு அருள் புரியும். எனக்கு தன்னம்பிக்கை, அத்தோடு இப்பொழுது தெய்வீக நம்பிக்கையையும் எனக்கு அறிவுபூர்வமாக எனக்குள் நிலைநிறுத்த எனக்கு ஆத்ம அனுபவங்களை தந்தார்கள். தெய்வீக நம்பிக்கை மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. அனுபவ ரீதியாக நாம் அந்த தெய்வீகத்தை உணர வேண்டும் நமக்குள். அதுவே நமக்குள் அறிவூட்டப்பட்ட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இந்த தியானம் மூலமாக, எமது குருவின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. எனவே இந்நிலையில் நாம் நமது கவனத்தை முழுமையாக தலையுச்சி குழியில் வைத்து நமது இருதயத்தை நேர்மையாக, நமது இருதயத்தை திறப்போம். நமது இருதயத்தின் இருப்பிடம் தலையுச்சி குழி. எனவே எமது இடது இருதயம் ஆத்மாவின் இருப்பிடம். இடது இருதயத்தை நாம் திறப்பதென்பது தலையுச்சி குழியை நாம் திறப்பது. தலையுச்சி குழியில் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாது மன உடல் இரண்டும் லேசாக, நமது சிரசு லேசாகட்டும். அனைத்தையும் நாம் விட்டு விடுவோம். அழிவுகரமான அனைத்தையும் நாம் இப்பொழுது முழுமையாக விட்டு விடுவோம். எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகளை நாம் முழுமையாக குண்டலினி அன்னையிடம் விட்டு விடுவோம். தாயே, நீங்களே இவற்றை பார்த்து கொள்ளுங்கள். நான் ஒன்றும் அறியேன். என்னை தியான நிலைக்கு, அந்த அமைதி நிலைக்கு என்னை எடுத்துச் செல்லுங்கள். அமைதி நிலையிலேயே எதையும் நாம் நிதானமாக அந்த தூய்மையான அறிவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நமது வலது கையை தலை உச்சி குலுக்கி முதலில் எமது வலது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் சிறிது கீழ் நோக்கி அழுத்தி, பின்பு மெதுவாக அதை மேலே ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி கொண்டு செல்வோம். இப்பொழுது எமது கவனம் தலை உச்சி குழி, இரு உள்ளம் கைகள். வலது உள்ளம் கை
மற்றும் இடது உள்ளங்கை. இந்த இடத்தில் மட்டும் நாம் நமது கவனத்தை வைத்து கவனிப்போம். கவனம் எங்கிருக்கின்றது? சுவாசம் கவனத்தோடு அமைதியாக நடைபெறுகின்றது. இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நமது 7 சக்தி மையங்களையும் நாம் நமது விழிப்புணர்வு கொண்டு வருவோம். பிரதான கவனம் தலையுச்சி குழியில் இருக்கட்டும். அங்கிருந்து கொண்டு நமது முழந்தண்டு அடிப்பாகம், நாம் உட்காரும் போது நிலத்தில் படும் முழந்தண்டின் அடிப்பாகம், அதுவே நமது மூல ஆதார சக்கரம். இந்த 7 சக்தி மையங்கள் வழியாக நமது ஆத்மாவின் நற்பண்புகள் வெளிவருகின்றது. ஆத்மா பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. எனவே நாம் தெய்வீக நற்பண்புகள் இந்த 7 சக்தி மையங்களூடாக நமக்குள் வெளிவருகின்றது. முதலாவது சக்தி மையம் மூல ஆதாரம். நமது வாழ்வின் மூல ஆதாரம் களம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம், இன்னசென்ஸ். அதுவே நமது வாழ்வின் மூல ஆதாரம். கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத எமது எண்ணங்கள் செயல்களில் கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத குழந்தை தனம், அதுவே நமது மூலாதார சக்கரத்தின் நற்பண்பாகும். இந்த நிலை விவேகம் நிறைந்தது, சாதுரியம் நிறைந்தது, நற்பண்புகளில் உறுதியாக நிற்கும் மன உறுதி கொண்ட நிலை. வாழ்வில் சமநிலையோடு வாழ்வின் நோக்கத்தை நன்றாக புரியக்கூடிய நிலை. இதுவே எமது மூலாதார சக்கரத்தின் நற்பண்புகளாகும். குண்டலினி தாயே, எமது மூலாதார சக்கரத்தை ஒளியூட்டி இந்த அனைத்து நற்பண்புகளையும் எமக்குள் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். நற்பண்புகள் வளரும் போது வேண்டாதவை தானாக மறைகின்றது. எனவே நாம் அவற்றில் கவனம் தேவையில்லை. நற்பண்புகளை எமக்குள் விருத்தி செய்வோம். இப்பொழுது எமது அடி வயிற்று பகுதியில் 2வது சக்தி மையம் சுவாதிஷ்டானம். கவனத்தை இலகுவாக வைப்பதற்கு எமது வலது கையை அடி வயிற்று பகுதியில் நாம் வைக்கலாம். நடு நாடியில் அடி வயிற்று பகுதியில். பிரதான கவனம் தலையுச்சி குழியில். சுவாதிஷ்டான மையம் நமக்கு தூய தெய்வீக ஞானத்தை தருகின்றது, தூய கவனத்தை தருகின்றது. தூய கவனம் தூய தெய்வீக ஞானமும் இருக்கும் ஒருவர் சிறந்த ஆற்றல் படைத்தவராக வருகின்றார், படைப்பாற்றல் நிறைந்தவராக வருகின்றார். முக்கியமான படைப்பாற்றல்
தனக்குள் அமைதியையும் தன்னை சூழ அமைதியையும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர். மற்றும் மேலும் உள்ளிருக்கும் பல ஆற்றல்கள் இந்த சக்கரம் ஒளியூட்டப்படும் போது வெளிவருகின்றது. கலை ஆற்றல் வெளிப்படுகின்றது. சங்கீதம், பாடல், நடனம், வரைதல் என்பன ஒருவருக்குள் இருந்து வெளி வருகின்றது. கவிதைகள் தானாக வெளிவர ஆரம்பிக்கின்றது. இவ்வாறே அனைத்து புனிதர்கள், ஞானிகள் கவிதைகள், ஸ்லோகங்கள், பாடல்கள் என பாட ஆரம்பித்தார்கள். அவர்களிடமிருந்து அந்த ஆத்மாவை வெளிப்படுத்திய பல பாடல்கள், ஸ்லோகங்கள் அனைத்து சமயங்களிலும் இருக்கின்றது. அனைத்து சமயங்களில் இருந்தும் புனிதர்கள், ஞானிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் உலகுக்கு தந்தருளி இருக்கின்றார்கள் தங்களுடைய அனுபவத்தை. எனவே இந்த சக்கரம் ஒளியூட்டப்படும் போது எமது ஆற்றல் தானாக வெளிப்படுகின்றது. ஆத்ம அனுபவங்களை நாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றோம். தூய கவனம், தூய ஞானம், தூய தெய்வீக ஞானத்தால் ஆத்ம ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. எமக்குள் அமைதி, எம்மை சூழ அமைதி தானாக பரவுகின்றது. குண்டலினி தாயே, எமது சுவாதிஸ்தான சக்கரத்தை ஒளியூட்டி அதன் நற்பண்புகளை எமக்குள் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். இப்பொழுது எமது கையை வயிற்று பகுதி, தொப்புள் பகுதிக்கு கொண்டு செல்வோம். தொப்புள் பகுதியில் நாம் எமது வலது கையை வைப்போம். இது நாபி சக்கரமாகும். நமக்கு உலக வாழ்வில் அமைதி, மன திருப்தி தந்தருளும் சக்தி மையமாகும். நமது உலக வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் இந்த சக்தி மையம் ஒளிபெறும் போது கவனித்துக் கொள்கின்றது. நமது அனைத்து பிரச்சனைகள், வாழ்வில் எமக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் இந்த சக்தி மையம் ஒளியூட்டப்படும் போது கவனித்துக் கொள்கின்றது. பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உறவுகளோடு பிரச்சனை, அனைத்தும், அதாவது நமது உலக வாழ்வோடு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் சீர் செய்யும் திறனை நமக்கு தந்து அவற்றை சரி செய்கின்றது. நாம் மன நிறைவு அடையும் போது, வாழ்வில் மன நிறைவு அடையும் போது தாராள மனம் கொண்டவர்களாக மாறுகின்றோம். நாம் நிறைவடையும் போது மற்றவர்களுக்கு கொடுக்கும் திறனும் நமக்கு வந்து சேர்கின்றது. எனவே இந்த நாபி சக்கரம் வளமடையும் போது மது வாழ்வில் அமைதி, மன திருப்தி, தாராள மனம் வந்து சேர்கின்றது. இதில் பிரார்த்திப்போம். குண்டலினி தாயே, எனது நாபி சக்கரத்தை ஒளியூட்டி நாபி சக்கரத்தின் பண்புகளை எனக்குள் வளர்ச்சி அடைய செய்யுங்கள்.
நாபி சக்கரத்தை சுற்றி இருக்கும் பகுதி பவசாகரம். பவசாகரம் என்பது ஒரு வெற்றிடம். இதை மாயை கடல் என்றும் சொல்லுவார்கள். அதாவது உலக மாயை. இந்த உலக மாயையை கடப்பதற்கு ஒரு குரு அவசியமாகின்றது. ஒரு உண்மையான குருவே நமக்கு உண்மையான தெய்வீக ஞானத்தை தந்து நம்மை அந்த மாயை கடலை கடக்க வைக்கின்றார். எனவே பவசாகரம் குரு ஸ்தானம். ஸ்ரீமாதிஜி நிர்மலா தேவி அவர்கள் நமது குருவாக நமக்கு தேவையான தெய்வீக ஞானத்தை தந்தருகின்றார். மிக எளிமையாக அனைவரும் விளங்கிக் கொள்ளும்படியாக. எனவே நாம் எமக்குள் உள்ளாய்வு, அதாவது எமக்குள் நாமே எமது அறிவு மூலமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமாதிஜியை எமது குருவாக நாம் ஏற்று மற்றும் ஸ்ரீமாதிஜி நமக்கு குரு மட்டுமல்ல, எம்மை குரு நிலைக்கு உயர்த்துகின்றார். தன் நிலைக்கு உயர்த்தும் ஒரு குரு. நாமே எமக்கு குருவாக இருக்க செய்கின்றார். ஸ்ரீமாதிஜி தன்னுடைய அனுபவத்தில் பார்த்தார். இதுவரை காலமும் குருமார்கள் வந்து மக்களை வழிநடத்த முற்பட்டார்கள். ஆனால் இம்முறை ஸ்ரீமாதிஜி எமக்கு தேவையான தெய்வீக ஞானத்தையும் அனுபவங்களையும் தந்து எம்மை நாமே அறிந்து சீர்திருத்தி வழிநடத்தும் திறன், அந்த குரு தத்துவத்தை நமக்கு அருள்கின்றார். இதனாலேயே நாம் சொல்கின்றோம், நானே எனக்கு குரு. ஏனென்றால் எம்மை பற்றி அறியக்கூடியது நான் ஒருவனே. என்னை பற்றி நன்றாக அறிந்து உள்முகமாக என்னை இடது பக்கம் வலது பக்கம் அனைத்தும் அறிந்த ஒரு நபர் நான் மட்டுமே. எனவே நானே என்னை வழி நடத்துவதே மிக சிறந்த செயலாகும். எனவே ஸ்ரீமாதிஜி எமக்கு தேவையான அனைத்தையும் தருகின்றார். தேவையான நேரம் கை கொடுத்து உதவுகின்றார். ஆனால் நாமே எமக்கு குரு. நாமே எம்மை வழி நடத்தி செல்கின்றோம். நிச்சயமாக அவர் எம்மோடு இருக்கின்றார். எமக்கு கை கொடுத்து உதவ எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாமே நமக்கு குருவாக இருக்க வேண்டும். ஒரு சிறு குழந்தை பிறந்து நடை பயிலும் போது தாய் பார்த்து கொண்டிருப்பார், உதவ மாட்டார். ஏனென்றால் உதவினால் அந்த பிள்ளை எவ்வாறு நடை பயிலுவது? அந்த பிள்ளை எழும்பி விழுந்து எழும்பி நடையை பயில்கின்றது. ஆனால் தாய் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். விழும்போது கூட கை கொடுத்து உதவி அந்த தன் குழந்தையை நடை பயில
வைத்து அந்த குழந்தை பின்பு நன்றாக நடக்க ஆரம்பிக்கின்றது. அது போலவே ஸ்ரீ மாதாஜியும் நாமே எமக்கு குரு என்ற தத்துவத்தை தந்து நாமே எம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும். அதற்கான ஞானங்களை எமக்கு தருகின்றார். கை கொடுத்து உதவவும் தேவையான போது காத்திருக்கின்றார். எனவே இதில் நாம் கேட்போம், குண்டலினி தாயே, எனது பவசாகரத்தை முழுமையாக ஒளியூட்டி எனக்குள் குரு தத்துவத்தை நிறுவித் தாருங்கள். நானே என்னை நன்றாக அறிந்து என்னை சீர்திருத்தி முன்னேற்றும் திறனை எனக்குள் வளர்த்து தாருங்கள். பவசாகரம் நல்லொழுக்கம். இந்த நல்லொழுக்கம் மூலமாக நாம் இந்த தன்மையை வளர்த்து கொள்ளலாம். நல்லொழுக்கம் மன உறுதி, அதாவது நற்பண்புகளில் உறுதியாக நிற்கும் நிலை நல்லொழுக்கம் என்பன எம்மை வழிநடத்தி செல்லும். இப்பொழுது எமது கையை நடு நெஞ்சுக்கு கொண்டு செல்வோம். நடு இருதயம். இருதயம் அன்பு, கருணை, அதாவது நாம் உலக வாழ்வில் திருப்தி அடைந்து வாழ்வின் சலனங்களில் இருந்து விடுபட்டு மேல் செல்லும் அறிவை அடையும் போது உயர் நற்பண்புகளுக்கு வருகின்றோம். அன்பு, கருணை. இந்த அன்பு தன்னலமில்லாத இறை அன்பு, கருணை, கடமை உணர்வு மற்றும் தன்னம்பிக்கை, பயமின்மை, தெய்வீக நம்பிக்கை. இதுவே எமது இருதயத்தில் நற்பண்புகளாக எமது இருதய சக்கரம் ஒளியூட்டப்படும் போது எமக்குள் வளர்கின்றது. இதில் பிரார்த்திப்போம், குண்டலினி தாயே, எமது இருதய சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி எனது இருதயத்தை தெய்வீக தன்னலமில்லாத அன்பாலும் கருணையாலும் நிரப்பி எனக்கு தர்மத்தின் எல்லைகளை உணர்த்தி எனது கடமை உணர்வுகளை எனக்கு உணர்த்தி மற்றும் எனக்குள் தன் நம்பிக்கையை தந்தருளுங்கள். மேலும் எனக்கு இறை நம்பிக்கையை, தெய்வீக நம்பிக்கையை தந்து பயமின்மையை எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது எமது கையை தொண்டைக்கு கொண்டு செல்வோம். தொண்டை விஷுதி சக்கரம். இந்த சக்கரம் வளர்ச்சி அடையும் போது, ஒளியூட்டப்பட்டு வளரும் போது இந்த சக்கரத்தின் பண்பு தொடர்பு, பேச்சு தொடர்பாகும். தெய்வீகத்தோடு தொடர்பு, உலக தொடர்பு. அதாவது உலகில் நாம் தொடர்பு கொள்கின்றோம் பேச்சு மூலமாக. தெய்வீகத்தோடு நாம் தொடர்பு கொள்கின்றோம் நுண் அதிர்வுகள் மூலமாக. இந்த தெய்வீக அன்பு அலைகள், வைப்ரேஷன்ஸ், நுண் அதிர்வுகள் மூலமாக. இந்த விசுதி சக்கரமே அதற்கு பொறுப்பானது. இது வளரும் போது எமது எண்ணங்கள், செயல்கள் நாம் வளர்ச்சி அடைகின்றோம், தூய்மை அடைகின்றோம். எனவே எமது பேச்சு, நடத்தை என்பன தூய்மை அடைகின்றது. எமது நடை, உடை, பாவனைகள், தொடர்புகள், பேச்சு என்பன தூய்மை அடைய காரணமாக
இருக்கும் சக்கரம். நமது பேச்சு மற்றவர்களுக்கு எமக்கு அமைதியையும் மற்றவர்களுக்கு அமைதியையும் தருவதாக மாறுகின்றது. நாம் உண்மையை பேசுகின்றோம். உண்மை பேசும் போதும் அந்த உண்மையை பக்குவமாக கவனமாக பேசும் திறனை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதாவது சாதுரியமாக, தந்திரமாக, ராஜதந்திரம், தெய்வீக தந்திரமாக நாம் எமது பேச்சு நடத்தைகள் அமைய காரணமாகின்றது. மேலும் சாட்சி பாவ நிலை நமக்குள் அதிகரிக்கின்றது இந்த சக்கரம் மூலமாக. இந்த சக்கரத்தில் நாம் இறை அன்பை உணரும் போது நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற நிலையை நாம் உணரும் போது நாம் நமக்குள் சாட்சி பாவ நிலை வருகின்றது. அதாவது பொறுமை வருகின்றது. எதையும் நிதானத்தோடு எதிர்வினை புரியாது கவனிக்கும் நிலை நமக்கு வந்து சேர்கின்றது. எனவே இதில் பிரார்த்திப்போம். குண்டலினி தாயே, எனது விசூதி சக்கரத்தை ஒளியூட்டி எனது பேச்சு நடத்தை என்பனவற்றை தூய்மைப்படுத்தி தாருங்கள். நான் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம் என்ற கூட்டு விழிப்புணர்வை எனக்கு தந்தருளும். எனக்குள் பொறுமை, எதிர்வினை புரியாத சாட்சி பாவ நிலையை எனக்குள் வளர்ச்சி பெற செய்யுங்கள். இப்பொழுது நமது கையை முன் நெற்றியில் வைப்போம். முன் நெற்றியில் வைத்து சற்று குனிந்து இந்த ஆக்யா சக்கரம் அன்பு, கருணை, பணிவுக்கான சக்தி மையம். இந்த அன்பு, கருணை, பணிவு இவை இறுதிய மட்டத்தை விட உயர்ந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் இது மன்னிப்போடு கூடியது. மன்னித்து, முழுமையாக மன்னித்து அன்பும் கருணையும் பணிவும் கொண்ட நிலை. இந்த சக்கரம் நமக்கு மாபெரும் சக்தியான மன்னிக்கும் திறனை நமக்குள் வளர்ச்சி அடைய செய்கின்றது. எனவே இதில் நாம் கேட்போம். குண்டலினி தாயே, நமது ஆக்யா சக்கரத்தை ஒளியூட்டி ஆகிய சக்கரத்தின் பண்புகளை வளர்ச்சி உறச் செய்யுங்கள். எனக்குள் மாபெரும் மன்னிக்கும் திறனை தந்தருளுங்கள். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். அதுபோல் எனது தவறுகள் அனைத்தையும், நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். நான் மற்றவர்களின் அத்துமீறல்களை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்தருளும். இப்பொழுது எமது கையை தலை உச்சியில் வைப்போம். தலை உச்சி அனைத்து சக்கரங்களின் ஒருங்கிணைப்பே சகஸ்ரார மையமாகும். சகஸ்ராரம் 1000 இதழ் கொண்ட சக்தி மையம். இந்த 1000 இதழ்கள் 1000 நரம்பு முடிச்சுகள் இங்கு முடிவடைகின்றது. இந்த நரம்பு முடிச்சுகள் 1000 நரம்பு முடிச்சுகளும் ஒளியூட்டப்படும் போது
குண்டலினி எண்ணெயால் ஒளியூட்டப்படும் போது எமக்குள் தூய தெய்வீக ஞானம் சிறு சிறிதாக ஒளியூட்டப்பட்டு எமது மனக்கண்ணில் அறிவு அறிவு அதாவது மனக்கண் திறக்க ஆரம்பிக்கின்றது. அதாவது மனக்கண் திறத்தல் என்பது எமக்குள் ஞானம் அறிவு வளர ஆரம்பிக்கின்றது. அதனால் மன தெளிவு அடைகின்றோம். வாழ்வின் நோக்கம், வாழ்வின் பாதை நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கின்றது. இதுவே ஆத்ம விழிப்புணர்வு. இதில் நாம் கேட்போம், ஸ்ரீ மாதாஜி, எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலை நாட்டி தாருங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்ம முன்னேற்றத்தில், ஆத்ம பாதையில் நான் முன்னேறி செல்ல எனக்கு அருள் புரியுங்கள். எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டி தாருங்கள். இப்பொழுது நமது வலது கையை ஒரு 2-3 அங்குலம் சற்று மேல் உயர்த்தி சிறிது நேரம் அவதானிப்போம். மீண்டும் கவனம் எங்கிருக்கின்றது? கவனம் தலை உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள். சுவாசம் அமைதி. இப்பொழுது கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். ஒரு சிறிது 2 நிமிடம் நாம் அமைதியாக இருப்போம். தலை உச்சிக்குழி நமது இடது இருதயம். அதை நாம் திறந்து வைக்க வேண்டும். நேர்மையாக திறப்போம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தி, அன்பு சக்தி வேலை செய்ய விட்டு விடுவோம். இங்கு நாம் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. நாம் மெதுவாக அமைதியாக சாட்சி பாவ நிலையில் அனைத்தையும் அவதானித்துக் கொண்டிருப்போம். நமது தலை உச்சி, இரு உள்ளம் கைகளை அவதானித்துக் கொண்டிருப்போம். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு 7 நிமிட அருளுரை, இப்பொழுது நாம் பார்த்த 7 சக்தி மையங்களை பற்றியும் ஸ்ரீ மாதாஜி ஆற்றும் ஒரு உரை. நீங்கள் நேரடியாக ஸ்ரீ மாதாஜியிடம் இருந்து நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது அதை நாம் பார்ப்போம்.
is the most beautiful one because it stands for our innocence. This innocence is the one which gives us real support, real strength. And you'll be surprised, it is never destroyed. It may be overshadowed, there may be clouds, maybe it may look to be a very dark sky, maybe a hopeless case. Some people might say that we have destroyed our innocence. It cannot be destroyed. Whatever you might have done, this is one center which cannot be destroyed. You may have problems with it, but it cannot be destroyed. It is such a wonderful center you have got, which has got 4 petals, which looks after the pelvic plexus, looks after all the excretion within us. In our own freedom, so-called, we do all kinds of things which may not be benevolent for ourselves. Doesn't matter. Kundalini cannot be destroyed. The source which is going to give you the self-realization, I say she is your individual mother. And this mother is such a loving mother. And she knows each and everything about you from your past lives. She knows you very well. She's just waiting for a chance that she can be awakened and she can give you your second birth. So what happens in the second centers when it enters? You just become dynamic because the second center is for aesthetics and for creativity. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. So this violence, this anger, this temper is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. Now, when the temper is too much, you don't know what to do. I mean, you can do whatever you like. In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. But all this temper, everything becomes so cool and so beautiful. It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. So in Sahaja Yoga, an artist who is struggling today may become a great artist tomorrow. But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. So you move to the third center, which we call as the Nabhi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. You just become. I don't have to say that you don't take drugs, you just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out.
So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now we have the center which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you. And these antibodies fight your diseases. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. Supposing a man is a flirt and his wife is worried, she might get a breast cancer because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. But do you know this is the center of a husband or of the father? Now if I am telling you, you should not be shocked, because later on you will find it. Now if you are a bad husband, you can get asthma, or if your wife is a shrew, you might get an asthma, or if you are a very bad father, you might get an asthma, or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. The left heart is the place of the mother. Now if your mother has been hard with you, if you have had very bad experiences, you will have problems of the left heart. Center heart is very important, where your sense of security should be established. You will be surprised in the disease called AIDS. It's the center heart which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with surgery. So then we come to this center, which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center. And this is the center is for communication. Now on this center when we come, as I told you, your thinking is controlled by you. You can control. If you want, you can think, or you don't think. But in that silence, you feel your peace. If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware when this center opens out. Last but not the least is the center of limbic area, which is very important. As soon as the Kundalini enters into that area, limbic area, she soothes it, and it opens like a lotus, 1,000-petal lotus. It opens, and then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. Then you start feeling the cool breeze in your hand. You can feel it all over. Some people in the beginning who felt cool breeze would not believe it. So they closed doors, everything, and sat down
to see. Still they were feeling it. But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the voice. And you become empowered that you can give realizations to others like this. That you can raise their kundalini like this. And you can establish that connection. You can do. And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise. ஸோ அதுவே சாய யோகா ஸ்ரீ மாத்திஜி எமது குரு எம்மை குரு நிலைக்கு உயர்த்துபவர். அதாவது நாம் அனைத்து திறனையும் பெறும் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நாம் ஆத்ம விழிப்புணர்வை கொடுக்கும் திறனை நமக்கு தந்தருகின்றார். அதனாலேயே நாம் ஒரு தூய ஆத்மா, இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆக மாறுகின்றோம். என்றும் நமது இருதயத்தில் ஸ்ரீ மாதாஜிக்கு இன்றைய ஆத்ம ஞானம், அறிவு மிக எளிமையாக நமக்கு தந்தருளியமைக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து, குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். மீண்டும் நீங்கள் சில பேர் புதியவர்களானபடியால் நாம் வீடியோவை பார்த்து செய்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give it another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இன்று நம்மோடு தியானத்தில் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், ஃபேஸ்புக் மூலமாக, ஜூம் மூலமாக இணைத்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது உங்களுடைய அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம்.
ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் சட் வழி காமெண்ட் வழியாக நீங்கள் நமக்கு தரலாம். ஆம், ஆ, இன்று இன்று நீங்க புதிதாக இணைந்திருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நமக்கு தந்தால், பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர் தந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் உங்களை நாம் இணைக்கின்றோம். அதன் மூலமாக நாம் உங்களோடு தேவையான வகுப்பு தகவல்கள், பதிவு வீடியோக்கள் நாம் பகிர்ந்து கொள்வோம். So, உதயன், சுமி என்று இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இன்று புதிதா? மற்றும் அனுபவம் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள், நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நான் ஃபேஸ்புக் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றேன்.